ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ லைவ்ல நடந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அமித் நேற்று கனியை டார்கெட் பண்ணாரு. இன்னைக்கு ஏன் வினோத்தை டார்கெட் பண்ணுறாரு ஒன்றும் புரியல. அமித்தினுடைய கேமே இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாருமே டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படிதான் நான் சொல்லணும். அமித் நேற்று கனியை தப்பாக காமிக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வினோத்தை காமிக்கிறாரு. என்ன நடந்தது லைவ்ல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமித் கிச்சன் ஏரியாவில் பூரி சுட்டுட்டு இருந்தாரு. வழக்கம் போல வினோத் என்ன பண்ணுவாரு, அமைச்சர்கிட்ட கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பூரி எப்படி போடியா, அப்படி போடியா, வேலை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே அமித்துக்கு கோவம் வந்துடுச்சு. இன்னும் எனக்கு தெரியாதா, எனக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃப்ரீயாக அந்த ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு அமித் டென்ஷன் ஆகிட்டப்ல, எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாரு. வினோத் சாதாரணமாக அந்த பூரியை நம்ம பூரியை எப்படி போட்டாக்கா அந்த கரண்டியில் அந்த பூரியை போட்டதை தட்டி தட்டி விட்டால் தான் கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும். அதுதான் வினோத் சொல்லிட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி பண்ணியா பூரி நல்லா வரையும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சமையல் செய்யறத தப்பாக சொல்கிறானே அப்படின்னு அவருக்கு ஒரு கோவம். இது வினோத்துக்கும் அமித்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் வருது. என்ன நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணுற. வினோத் நார்மலாக எப்போ என்ன பண்ணுவார், ஒரு கோவம் வந்துச்சுனாக்கா அந்த நாக்கை கடிச்சின்னு போவார் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது வினோத் அந்த மாதிரி போகும்போது அமித் அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி, இப்போ ஏன் நாக்கை கடிச்சின்னு வர, இப்போ ஏன் கையை நீட்டின்னு வர அப்படின்ற மாதிரி, கையை ஏன் ஓங்கின்னு வர அப்படின்ற மாதிரி அமித் கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாப்புல வினோத்தை. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கனி இருக்கிறாங்க, திவ்யா இருக்கிறாங்க, சாண்ட்ரா இருக்கிறாங்க, கமருதீனும் இருக்கிறாப்புல. எல்லாரும் வினோத்தை சரியா டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புழுப்பூச்செல்லாம் வினோத்தை கார்னர் பண்ணுது. அந்த நாக்கு கடிச்சுன்னு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரோராலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா எங்க அந்த ஸ்பாட்லே இல்லை, நான் கண்ணாடியில பார்த்தேன் நீங்க நாக்கை கடிச்சிட்டு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா அமித் ஒரு நாளைக்கு ஒரு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்புல. கமருதீனும் பார்த்தீங்கன்னாக்கா மச்சான் இதெல்லாம் பண்ணாத மச்சான் அப்படின்ற மாதிரி அமித்துக்கு தான் சப்போர்ட் போறாப்புல. 4 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வராங்க. அதாவது அன்னைக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணீங்க, அப்போ கை சுட்டுக்குச்சு அப்படின்ற மாதிரி அமித் கொண்டு வராப்புல. பக்காவாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், கேம் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அமித் வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. அதாவது வினோத் நாக்கை கடிச்சுன்னு வந்ததும் கை ஓங்கின்னு வந்ததும் தப்பு தான். அதை எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா பெரிய விஷயமா கொண்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை சின்ன விஷயமாவும் ஆக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளவும் பண்ணிட்டு அமித் நேராக வினோத்தை கட்டி போட்டுச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாப்புல. வினோத் கிட்ட போயிட்டு நீ பண்ணது தப்புன்னு எல்லாருமே வினோத் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வினோத்தை டார்கெட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருமே பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த லைவ்ல உங்களை நான் பார்க்குறேன்.